கன்னி ராசி நேயர்களே, கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசிக்கல் அதிகமாக இருந்திருக்கும். கொடுத்த இடத்துல பண வரவு வந்திருக்காது. அதே மாதிரி மனைவி நம்முடைய பேச்சை முழுமையாக கேட்க மாட்டாங்க, அல்லது கணவனாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளை பொதுவாக எவனுமே மதிச்சிருக்க மாட்டான் போன வருஷத்தில். காரணம் என்னன்னு கேட்டால், போன வருஷம் சனி வேறு 7ஆம் வீட்டில் உட்காந்து ஒரு பக்கமாக நம்மளை சைடாக கெடுத்து விட்டு போயிட்டார். குரு பகவானும் சரி, அவருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 10லேயே போய் உக்காந்துட்டார். இப்படி 10ல் உட்காந்ததுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, பலரும் நம்மளை கேலி பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் நம்மளை நோக்கி நடந்திருக்கும். இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டே நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 10ல் தான் குரு இருக்கிறார், 7ல் தான் சனி இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 6-12 இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கிறாங்க. அஷ்டலட்சுமி யோகம்னு சொன்னால் எந்த அளவுக்கு பணமழை பொழியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமழை பொழியும். பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் சாதிச்சுக்கலாம். அதில் எந்த விதமான தடங்களோ இதுவோ வராது. உங்களுக்கு எதுவோ வராது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நிர்பந்தத்தினால எதையும் நம்ம நிறுத்த மாட்டோம். நம்ம பாட்டுக்கு செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட கடல் சார்ந்து நீங்கள் வெளிநாடு பயணம் போகலாம். அதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு அதற்கான வாய்ப்பெலாம் மிக மிக அற்புதமாக அமையும். அதனால் பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் தான் அப்பா அம்மா பையன் பொண்ணு பொண்டாட்டி அவ்வளோ பேருமே இது இருந்தால் தான் வரும் நம்மக்கிட்ட ஒரு அன்பு கிடைக்கும். இல்லைன்னா அன்பு கிடைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த முதன்மையாக இருக்கும்போதே உங்களுக்கு சகல விதமான யோகங்களும் கிடைச்சிரும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், தோட்டம் துறவு வாங்கலாம். பொதுவாக மாடு கன்று வச்சு மிக அற்புதமாக நம்ம பண்ணையம் பண்ணலாம். பொதுவாக இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிக அற்புதமாக இருக்கும். வரக்கூடிய இந்த 2026ன்னு சொன்னோம்னா, இந்த 2026 என்னைக்கு பிறக்குதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்.